வணக்கம். இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். இன்னா எனத்தான் உணர்ந்தவை பிறன்கண் செயல் துண்ணாமை வேண்டும். இங்கே துண்ணாமை என்கிற ஒரு சீருக்குத்தான் நமக்கு பொருள் தெரியாது. இன்னா துன்பம், எனத்தான் உணர்ந்தவை, எதெல்லாம் துன்பம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதை பிறன்கண் செய்யாமல் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அந்த துன்பம் பிறருக்கு வராமல் நாம் காப்பாற்ற வேண்டும். அதாம் துண்ணாமை. துண்ணாமை என்பது காத்தல் என்று பொருள். பிறரை காத்தல். கூட்டி சொல்லுகிற போது பிறரை காத்தல், தனக்கு துன்பமாவது இது என்பதை அறிபவன் அத்துன்பத்தை பிறர் அடையுமாவது நினைக்கவாவது செய்யலாமா என்பதுதான் திருவள்ளுவருடைய கேள்வி. இந்த குறள் மூலமாக உன் வாழ்வில் பட்ட துயர் கண்டேனும் அத்துயர் ஒருவன் படுமாறும் செய்யாமை போற்ற வேண்டும் அல்லவோ என சொல்லுகிறது இக்குறள். வாடி உயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளல் பெருமான் பிறந்த இந்த பூமியிலே நாம் நம்மை எந்த அளவுக்கு தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்வதுதான். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லுமா போலே நான் பட்ட துன்பங்களை எவரும் படலாகாது என்று ஒவ்வொரு மனிதனும் கருத வேண்டும் என்பதுதான் இந்த குறளினுடைய முடிந்த முடிவு. இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து 7, எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானா மானா செய்யாமை தலை. இங்கே மானா செய்யாமை என்பது மட்டும்தான் பொருள் புரியாது. எனைத்தானும் புரியும், எஞ்ஞான்றும் புரியும், யாருக்கும் புரியும், மனத்தானாம் புரியும், மானா செய்யாமை தலை. இங்கே மானா செய்யாமை என்றால் துன்பம் தரும் செயல்களை செய்யலாகாது. எப்படி செய்யலாகாது? எனைத்தானும் மானா செய்யாமை, எஞ்ஞான்றும் மானா செய்யாமை, யாருக்கும் மானா செய்யாமை, மனத்தானா மானா செய்யாமை என்று 4லும் அந்த மானா செய்யாமையை கூட்டி பார்க்க வேண்டும். நீ எந்த நிலையிலும் எந்த வகையிலும் துன்பம் செய்யக்கூடாது, எப்பொழுதும் செய்யக்கூடாது. எஞ்ஞான்றும் என்றால் எப்பொழுதும் செய்யக்கூடாது. யாருக்கும் என்றால் எந்த ஒருவருக்கும், உடன்பிறப்பா, பக்கத்து வீடா, வேறு அயலானா அல்லது பகைவனா, யாருக்கும் மானா செய்யாமை தலை. மனத்தாலும் செய்யக்கூடாது என்பது மிகவும் இன்றியமையாத கருத்து. இதிலே எனைத்தானும் மானா செய்யாமை, துன்பம் செய்யக்கூடாது. எஞ்ஞான்றும் எப்பொழுதும் துன்பம் செய்யக்கூடாது, யாருக்கும் செய்யக்கூடாது. மனதினாலே துன்பத்தை பிறர் படுகிற துன்பத்தை உள்வாங்க வேண்டுமே தவிர, அதற்கான தீர்வுகளை காண வேண்டுமே தவிர, அதை நினைத்து எக்களிக்க கூடாது என்பதனாலே அது தலைமையான அறம். அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து அதை நீக்குதல் தான் என்பது தலையான அறம் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். எனைத்தானும் என்றால் எதுவாயினும் எவ்வளவினதாயினும் பொய் புரட்டு சுமை வெகுளி களவு கொள்ளை என்று வசித்து எதுவாயினும் இன்னா செய்தலேயாம். துன்பத்தை நீக்குதல் அளவான் சிறிது பெரிது என்று இல்லை. கொஞ்சமா செய்யறோம், நிறைய செய்யறோம் என்றெல்லாம் இல்லாமல் எல்லா வகையிலும் அவர்களுக்கு நல்லதே செய்ய வேண்டும். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் என்று அழுத்தப்படுத்தி சொல்கிறார். ஒரு தடவை சொன்னா பத்தாதானா, எல்லாவற்றையும் எல்லா வகையிலும் எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் துன்பம் நேர்கிறதோ அந்த துயரை துடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த குறையினுடைய கருத்து. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானா மானா செய்யாமை தலை. தலை என்பது முதன்மையான அறம் என்று பொருள். அடுத்து 8, தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் மண்ணுயிர்க்கு இன்னா செயல் என்களோ என்று அதை மாற்றி போட வேண்டும். தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் மண்ணுயிர்க்கு இன்னா செயல் என்களோ. தனக்கு துன்பமாவது இது என்று தானே பட்டு உணர்ந்தவன் அத்துன்பத்தை பிறருக்கு செய்வது ஏன் என்று கேள்வி கேட்கிறார். தனக்கு ஏற்படுகிற துன்பம் மாதிரி தானே அவனும் துன்பப்படுவான் என்பதை
ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து செயல்படவில்லையே என்றுதான் சொல்லுகிறார். சில பேர் சொல்லுவாங்க, வயிற்று வலியும் தலைவலியும் அவனுக்கு வந்தாதானே தெரியும். வயிற்று வலியும் திருகு வலியும் என்று சொல்வார். அவரவருக்கு வந்தாலே தெரியும். அதனால பிறர்க்கென வாழும் பெருந்தகையர்களே இன்னா செய்யாமை போற்றுவான் போற்றான் என்றால் பிறர் எவர்தான் செய்வர். பிறர்க்கென வாழுகிற பெருந்தகையாக சொல்லிக் கொள்பவர்களே இதை கருதவில்லை என்றால் இதை பற்றி கவலைப்படாதவர்கள் என்ன செய்வார்கள் என்பதுதான் அவருடைய கேள்வி. இன்னாமையும் எவரோ சொல்லி தெரிவதென்று அவனே அறிந்து கொள்ளல் அவ்வுயிர் இயக்கத்தால் அறிந்து கொள்ள முடியும் என்பதனாலேதான் தான் அறிவான் என்றான். இதை ஒருத்தன் சொல்லி உணர வேண்டியதில்லை. தங்களுடைய பட்டறிவினாலே அவரவர்களும் தம்மை தாமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. தன்னுயிர்க்கு இன்னாமை தான் எறிவான் என்களோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல் என்பது தீவினை எச்சம் என்று ஒரு அதிகாரம் நம்ம பார்த்தோம். 21வது அதிகாரம். அதில் உள்ள செய்திகளை அப்படியே இங்கே பெரும்பாலும் சொல்லுகிறார் என்றால் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்றால் வன்முறை வென்றால் மேன்மேலும் வன்முறையை பெருகும் என்பதனால் நம் மீது வன்முறை எதிரி தூவ ஏதுவாகும் என்பதனாலே ஒரு ரஷ்யாவிலே ஒரு ஆள், நான் பேர் சொல்ல விரும்பல, அவன் 1,30,00,000 பேரை கொன்றான் தன்னுடைய ஆட்சியில. அவன் 34 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சான் ரஷ்யாவில். இது மாதிரி கொலை உலகத்துல வேற எங்கேயுமே நடந்ததில்லை. அதான் அதிகமானது. 130 லட்சம், 1,30,00,000 பேரை தன்னுடைய ஆட்சி காலத்துல, அவனுடைய ஆட்சி 34 ஆண்டு காலம் நீண்டது. இப்படியெல்லாம் கொடுமையான ஆட்சியில இருந்தா நம்ம என்ன ஆகும்னு பார்த்துக்குங்க. அதற்கப்புறம் பிறர் ஆண்டார்கள். இதுதான் ஒரு மிகப்பெரிய வன்முறை. தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களையே அந்த பிணந்திண்ணி கழுகு மாதிரி நாமும் ஒரு சிறுமிக்காக அழுதோம். இங்கே 130 லட்சம் மக்களுக்காக எப்படி அழுவது? உலகத்தில் எங்கு எது நடந்தாலும் அது நம்முடைய சகோதரத்துவம் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் என்ன பொருள்? அவனும் நம்முடைய சகோதரன் தான், அவனும் நம்முடைய சுற்றம்தான். உலகமே ஒரு குடும்பம் என்று சொல்லிக் கொடுத்த நிலை நம்முடைய இந்திய நாட்டிற்கு உண்டு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மனிதாயமான மிக்க ஒரு நாடு நம்முடைய நாடு என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை தான் இந்த இடத்திலே சொல்கிறார். இளங்கோவடிகள் ஊழ்வனை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்கிறார். பாண்டியன் தான் தவறிழைத்தான் என்று இன்னொருவன் கொடுக்க வேண்டும் நினைக்கவில்லை. உடனே அவன் இறந்தான். அந்த தவறை உணர்ந்தவுடன் அவனுடைய மனச்சான்று அப்பொழுதே அவனை தண்டித்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இடையிடையே நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். கிறிஸ்தவத்துல பாவமற்றவரை காட்டிக் கொடுத்த பாவி என எவரும் தண்டித்தல் இல்லாமல் இயேசுவை காட்டிக் கொடுத்ததற்காக யூதாசு என்பவன் தானே தன் இறுதியை தேடிக்கொண்டதும் மனச்சான்று தந்த தண்டம் தனக்குத்தானே அவனுக்கு உறுத்துகிறது. பல நாள்கள் சிந்திக்கிறான். கெவின் கார்ட்டர் 2 மாதத்தில் சிந்தித்ததை இவன் பல காலம் சிந்தித்து பார்க்கிறான். நாம் இப்படிப்பட்ட ஒரு தீய செயலை செய்து இயேசுவிற்கு இப்படி ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்தோமே என்று யூதாசு என்கிற காட்டிக் கொடுத்தவன் தனக்குத்தானே நிந்தித்துக் கொள்கிறான். தன்னுடைய தவறை உணர்ந்து மனச்சான்று தந்த தண்டனையினால் சாகிறான் என்பது அந்த வரலாறு. உருவம் நிழலும் பிரியாதவை. நம்முடைய உருவமும் நம்முடைய நிழலும் பிரியாதவை. இருளில் உருவம் தெரியாமல் போனால் நிழலும் தெரியாமல் போகும். உச்சிப்பொடியில் நின்றால் நம்முடைய நிழல் கீழே விழாது, நமக்குள்ளேயே விழும். அதுதான் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். 3 கருத்து சொன்னேன். 1, இருட்டிலே நம்முடைய நிழல் தெரியாது. 2வது, நம்முடைய உச்சி பொழுதிலே நின்றால் தன்னுடைய நிழல் தனக்குள்ளேயே தெரியும். 3வதாக, நம்முடைய நிழலினுடைய அளவு அந்த சூரியன் அந்த அந்த கால அளவிலே எப்படி வருகிறதோ அதற்கேற்ப நம்முடைய உருவமானது அந்த நிழல் மூலமாக தெரியும் என்பதனாலே நம்முடைய வினைப்பயனானது எந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்கும், நம்மை விட நீளும், நம்மில் தெரியாமல் போகும், சில காலம் மறைந்திருக்கும். அதான் தன்னுக்குள்ளே இருப்பது.
கீழே விழாமல் இருப்பது என்று கால இடைவெளியினாலே அது நகரலாமே தவிர, ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் நாம் செய்த நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் நடந்தே தீரும் என்பதை சொல்வதுதான் இந்த 9வது குறள். பிறர்க்கென்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும் என்பது இந்த 9வது குறள். அடுத்து 10 320வது குறள். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோயின்மை வேண்டுபவர் நோய் செய்யார். இங்க 4வது சீரை 7வதாக போட்டால் பொருள் விளையும். நோய் என்பது இங்கே துன்பம். நோய் 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 என்றால் துன்பம். அந்த நோய் என்பதுதான் நோய் என்று வந்தது. மிசை எப்படி மீசையாச்சோ அதுபோல் நோய் என்றால் நொய்க்குரணை என்று சொல்வார். அதிலிருந்து பாருங்க, அது அடிச்சொல், வேர் சொல். அந்த நோய் என்பது துன்பம். நமக்கு நோவும் நும்பலமா கிடக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன? அவன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் ஏதோ ஒரு நோயினாலே, ஏதோ ஒரு நோயினாலே நாளும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால்தான் நோயும் நும்பலமாக இருக்கிறான் என்று வழக்காட்டிலே சொல்லுவார்கள். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் நோய் செய்யார். நமக்கு எந்த விதமான துன்பமும் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டார்கள். நோயின்மை வேண்டுபவர் நோய் செய்யார். 5வது 6வது 7வது சீர்களுக்கு பிறகு இந்த 4வது சீரை போட்டால் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம். ரொம்ப அழகா எளிதாக எழுதியிருக்கிறார். இதுக்கு எந்த ஒரு உரையும் தேட வேண்டியதில்லை. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம். நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள் எல்லாம் நோய் செய்தார் மேலவாம். நோய் செய்பவருடைய அவருடையது அந்த நோயெல்லாம். பிறருக்கு செய்கிற துன்பமெல்லாம் நம்முடைய துன்பமாக மாறும். எப்போ மாறாது என்று சொன்னால், நோயின்மை வேண்டுபவர், நமக்கு துன்பம் வேண்டாம் என்று எண்ணுபவர் நோயினை செய்யார் என்பதை நாம் கருத வேண்டும். இதில் 206வது குறளை அதோடு இணைத்து பார்க்க வேண்டும். தீப்பால தான் பிறர்கன் செய்யற்க நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாவான். தன்னை தீவினை எச்சத்துல வர்ற 6வது குறள். நோய்ப்பால தன்னை வேண்டாதான் தீப்பால தான் பிறர்கன் செய்யற்க. இந்த மிகவும் கூடிய துன்பத்தை நீ பிறர்கன் செய்யற்க, பிறரிடம் செய்யாதே. கண் என்பது நீங்கள் இந்த மாதிரி வருகிற இடங்களிலே இடம் என்கிற பொருளிலே வரும். 7ஆம் வேற்றுமை உருவு என்பதை நாம் அடிக்கடி பார்த்திருக்கிறோம். நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலவா நோயின்மை வேண்டுபவர் நோய் செய்யார் என்று அதை மாற்றி படிக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு இணையான குறள் தீப்பால தான் பிறர்கன் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் என்று கொள்ள வேண்டும். நோயின்மை வேண்டுபவர் தனக்கு இன்னாமை வேண்டும் என்று எண்ணுபவர் நோய் செய்யார் பிறருக்கு இன்னாமை செய்யார் என்பதை கருத்தில் கொண்டு தீவினை எச்சத்தில் கூறியதை இன்னாசம் செய்யாமலும் கூறியிருக்கிறார் என்பதை நாம் கொள்ள வேண்டும். நோயெல்லாம் என்பது இன்னாமை என்பவை எல்லாமும் நோய் செய்யார் மேலவாம் என்பது இன்னாமை செய்தார் மேல் மீள வந்தே தீரும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் மேலே எறிந்த கல் நம் மேலேயே வந்து விழும், சுவரில் அடித்த பந்து நம்மிடமே திரும்பி வரும் என்கிற எளிய எடுத்துக்காட்டுகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சாலையை கடக்கும் வழிகளில் சிக்னல் குறியீடுகள் இருக்கின்றன. அந்த சிக்னல் குறியீடுகளை நில், போ, திரும்பு என்றெல்லாம் இருக்கும். இதை மீறி நடப்பவருக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதை இன்னா செய்தார்க்கே இன்னா சேரும் என்கிற இதனுடைய இந்த அதிகாரத்தினுடைய முடிவான ஒரு கருத்து. அதை நீங்கள் திரையில் காணுங்கள். இன்னா செய்தார்க்கே இன்னா சேரும்.